பஹ்ரைனின் தலைநகரை இலக்கு வைத்து விசேட தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் ஈரானும் அவசரமாக வெளியேறி வரும் முக்கியமான புள்ளிகளும் குவைத், ஜோர்டான் மற்றும் பஹ்ரைனுக்கு எதிரான ஈரானினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய அமெரிக்காவும் இந்த தாக்குதல்களினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும் அவசரமாக கத்தாரி அடிமைகள் முன்வைத்திருக்கக்கூடிய யுத்த நிறுத்த ஒப்பந்தமும் ஈரானினுடைய பதிலடிகளும் அடிமை அரபுகளுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக அனுப்பியிருக்கக்கூடிய செய்தியும் அடுத்த கட்ட பதற்றங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு, பாராளுமன்ற தேர்தலும் நெட்டன்யாஹுவின் அறிவிப்புகளும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் முழுமையாக களமிறங்கப் போகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு வரும் அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் குவைத்தினுடைய முக்கிய பிரதேசங்களை முதல் கட்டமாக கைப்பற்றப் போகும் ஈரானிய இராணுவத்தினரும் யமன் ஹவுதி இராணுவத்தின் அதிரடியான தாக்குதல்களும் அடுத்த கட்ட அறிவிப்புகளும் காசாவினுடைய கள நிலவரங்களும் காசாவுக்குள்ளே யூத குடியேற்றங்களை அமைப்பதற்கான உத்தரவுகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சகமும் நிதி அமைச்சகமும் வழங்கியுள்ளது. ஏற்கனவே இவை தொடர்பான முன்மொழிவுகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நிதி அமைச்சரான ஸ்மோட்ரிச்சின் தலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்த முன்மொழிவுக்கான ஆதரவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது குறித்த முன்மொழிவை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சகம் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. மேலும் காசாவுக்குள்ளே 3 யூத குடியேற்றங்களை அமைப்பதற்காக $400 மில்லியன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நிதி அமைச்சகம் ஒதுக்கியுள்ளது. சாதாரணமாக ஒரு யூத குடியேற்றத்திலே 5000 தொடக்கம் 7000 வரையிலான யூத குடும்பங்கள் குடியேற்றப்படுவார்கள். 3 யூத குடியேற்றங்கள் அமைக்கப்படுமாக இருந்தால் கிட்டத்தட்ட 15000 தொடக்கம் 20000 வரையிலான யூத குடும்பங்கள் களமிறக்கப்படுவார்கள். அதுவும் காசாவின் களத்திலேயே இந்த 20000 வரையிலான யூத குடும்பங்கள் குடியேற்றப்படுவார்கள். இதற்கமைவாகவே தற்போது உத்தரவுகள் வழங்கப்பட்டு இதற்கான நிதி ஒதுக்கீடுகளும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் காசாவினுடைய வடக்கு பிரதேசத்திலேயே இந்த 3 யூத சட்டவிரோத குடியேற்றங்களையும் அமைக்கப் போகின்றார்கள். காசாவினுடைய கிழக்கு பிரதேசம் மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்குள்ளேயே காணப்படுகின்றது. மேலும் வடக்கு காசாவின் மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து குடியேற்ற பிரதேசங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரைமட்டமாக்கிவிட்டது. ரஃபா பிரதேசத்தை எவ்வாறு முழுமையாக தரைமட்டமாக்கி இருக்கின்றதோ அதே போன்றே வடக்கு காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளது. இவ்வாறு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மஞ்சள் எல்லை பிரதேசங்களிலேயே 3 யூத குடியேற்றங்களையும் அமைக்கப் போகின்றார்கள். 20000க்கும் அதிகமான யூத குடும்பங்களை களமிறக்கப் போகின்றார்கள். மேலும் இவை தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென் குவிர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 3 வருடங்களுக்கு முன்பு காசாவினுடைய 70% பிரதேசங்களை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்று யாராவது கூறியிருந்தால் நான் அதனை நம்பி இருக்க மாட்டேன். காசாவினுடைய பெரும் பகுதியை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்திருப்பது மிகப்பெரிய வெற்றியாகும். தற்போது நாங்கள் அடுத்த கட்டமாக காசாவிலே யூத குடியேற்றங்களை அமைக்கப் போகின்றோம். காசா முழுவதும் யூத குடியேற்றங்கள் தான் அமைக்கப்படும். ஒட்டுமொத்த காசாவையும் நாங்கள் தான் கட்டுப்படுத்துவோம். காசாவை முழுமையாக கைப்பற்றி காசாவுக்குள்ளே லட்சக்கணக்கான யூத குடியேற்றங்களை அமைப்போம். எங்களுடைய லட்சக்கணக்கான யூதர்கள் காசாவிலே மகிழ்ச்சியாக வாழப் போகின்றார்கள். மேலும் காசாவிலிருந்து பலஸ்தீனிய மக்கள் முழுமையாக வெளியேறிவிட முடியும். இதனை ஊக்குவிப்பதற்கு தேவையான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர் பென் குவிர் தெரிவித்துள்ளார். அத்தோடு காசாவை முழுமையாக கைப்பற்றக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த திட்டங்கள் ஒரு பொழுதும் வெற்றி அளிக்காது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவின் கிழக்கு பிரதேசத்திலே யூத குடியேற்றங்களை அமைப்பதற்கு ஆரம்பித்தால் பலஸ்தீனிய போராளிகளும் தாக்குதல்களை அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்து விடுவார்கள். இதற்கான தயார்படுத்தல்களை பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். உண்மையில் துரோகி அறுது காணும் கத்தாரி அடிமைகளும் ஏனைய மத்தியஸ்தர்களும் ஹமாஸினுடைய முதுகில் குத்தி இந்த ஒப்பந்தத்தினை மாத்திரம் நடைமுறைப்படுத்தாமல் இருந்திருந்தால் ஹமாஸினுடைய முன்னாள் தலைவர் காலித் மிஷலின் சூழ்ச்சி திட்டங்களுக்கு ஏனைய தலைவர்கள் கட்டுப்படாமல் இருந்திருந்தால் இந்நேரத்திற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவினுடைய 70% பிரதேசங்களை கட்டுப்படுத்தி இருக்காது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மஞ்சள் எல்லை பிரதேசங்களையும் உருவாக்கி இருக்காது. எனவே தற்போது இந்த ஒப்பந்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை மீட்டெடுப்பதற்கு பலஸ்தீனிய போராளிகள் அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டே ஆக வேண்டும். இதற்கமைவாகவே பலஸ்தீனிய போராளிகள் அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கும் தயாராகி வருகின்றார்கள். தற்போது விரிவடைந்து வரக்கூடிய மத்திய கிழக்கு போரின் அடுத்த கட்டமாக நிச்சயமாக காசாவின் களத்திலும் தாக்குதல்கள் விரைவாக ஆரம்பிக்கப்படும்.
அடுத்து FIFA உலகக்கிண்ண போட்டியில் ஸ்பெயின் நாடானது வெற்றி பெற்றுள்ளது. இதைத் தொடர்ந்து காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ஸ்பெயினுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த வெற்றியை காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் கொண்டாடியிருந்தார்கள். இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இதே போன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான அனைத்து சுதந்திர மக்களும் இந்த உலகக்கிண்ண போட்டியில் ஸ்பெயினுக்கான ஆதரவையே வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஏனென்றால் அடிமை அரபுகள் பலஸ்தீனிய போராளிகளை அழிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில், பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய நிலைமையில் துரோகி அர்துகானை போன்ற துரோகிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு வர்த்தக தொடர்புகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஸ்பெயின் நாடானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான வர்த்தக தொடர்புகளையும் துண்டித்தது. அடிமை அரபுகளும் துரோகிகளும் செய்யாத வேலையை ஸ்பெயின் நாடானது மேற்கொண்டிருந்தது. மேலும் ஸ்பெயின் நாட்டினுடைய தலைவர்கள் பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் நேரடியான ஆதரவையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். தனியானதொரு பலஸ்தீனிய தேசம் உருவாக்கப்பட வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்திலும் ஸ்பெயின் நாட்டினுடைய தலைவர்கள் கோஷமிட்டிருந்தார்கள். அடிமை அரபுகளை விட துரோகிகளை விட ஸ்பெயின் நாட்டினுடைய தலைவர்கள் மனிதாபிமானம் மிக்கவர்கள். இதற்கமைவாகவே பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான ஒட்டுமொத்த சுதந்திர மக்களும் ஸ்பெயினுக்கான ஆதரவை வழங்கியிருந்தார்கள். மேலும் உலகக்கிண்ணத்தை பெற்றுக் கொள்வதற்கான எல்லாவிதமான தகுதியையும் ஸ்பெயின் நாடு கொண்டிருக்கின்றது. இதற்கமைவாகவே தற்போது ஸ்பெயின் நாடானது மிகப்பெரிய வெற்றியையும் அடைந்து கொண்டுள்ளது. மேலும் நாங்களும் ஸ்பெயின் நாட்டுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நேற்றிரவு யமன் ஹவுதி ராணுவத்தினர் அதிரடியான தாக்குதல் ஒன்றை ஆரம்பித்திருந்தார்கள். அதாவது குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற புள்ளியினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் ஒரு மிக முக்கியமான தீவாகும். செங்கடல் பிரதேசத்திலே பாபல் மண்ட பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவு கூட்டமாகவே இந்த தீவுகள் காணப்படுகின்றன. குறித்த தீவு கூட்டமானது ஹுதைதா துறைமுகத்திற்கு தெற்கு பிரதேசத்திலேயே அமைந்துள்ளது. மேலும் இந்த தீவு கூட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவாக ஜுஹோர் தீவு காணப்படுகின்றது. அத்தோடு இந்த தீவுகளை சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளை கட்டுப்படுத்துகின்றன. சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளில் இருக்கக்கூடிய ஹாதி ஆதரவு கூட்டுப்படைகளான NRF படைகளுடைய கட்டுப்பாட்டிலேயே குறித்த தீவுகள் காணப்படுகின்றன. இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு யமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த தீவுகளை கைப்பற்றுவதற்காகவும் ஜொஹர் தீவை கைப்பற்றுவதற்காகவும் அதிரடியான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இதன் ஆரம்ப கட்டமாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் படகுகள் மூலமாக குறித்த தீவுக்குள்ளே களமிறங்கி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். மேலும் இந்த ஆரம்ப கட்ட தாக்குதல்களிலே யமன் ஹவுதி ராணுவத்தினருக்கு வெற்றி கிடைக்கவில்லை. இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை வேளையில் இன்னும் அதிகளவான யமன் ஹவுதி ராணுவத்தின் படகுகள் குறித்த தீவு கூட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளன. இதற்கமைவாக தற்போது குறித்த தீவினுடைய கடற்கரையோர பிரதேசங்களில் யமன் ஹவுதி ராணுவத்திற்கும் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கும் இடையில் உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த தீவுகளை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களையே தற்போது யமன் ஹவுதி ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே இன்று மாலை யமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் விசேட அறிவிப்பொன்றை வெளியிடப் போவதாகவும் யமன் ஹவுதி ராணுவத்தின் தலைமைகள் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கப் போவதாகவும் அடுத்த கட்ட போர் அறிவிப்பை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளுக்கு எதிரான சவுதி அரேபியாவுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை இன்றைய தினம் யமன் ஹவுதிகளுடைய தலைமைகள் அறிவிப்பார்கள் என யமனினுடைய களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஜோர்டானை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களினால் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுடைய எண்ணிக்கையானது பல மடங்கினால் அதிகரித்திருப்பதாக பல அமெரிக்க ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அமெரிக்க இராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய எண்ணிக்கையானது மிகவும் குறைவான எண்ணிக்கை என்றும், யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் பல டசன் கணக்கான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அதே போன்று கொல்லப்பட்ட படுகாயமடைந்த அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் ஜோர்டானிய வைத்தியசாலைகளிலும் சவுதி அரேபியாவின் வைத்தியசாலைகளிலுமேயே அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஜோர்டானிய தாக்குதலுக்கு பின்பு 8க்கும் அதிகமான விமானங்கள் படுகாயமடைந்த அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் ஏற்றிக்கொண்டு சவுதி அரேபியாவின் வைத்தியசாலைகளை நோக்கி நகர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஜோர்டானிய களத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலை வட்டாரங்களுடைய தகவல்களுக்கு அமைவாக 50க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஜோர்டானிய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதே போன்று ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்தும் குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு பயிற்சிகளை வழங்கி வரக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளை சிப்பாய்களை இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த தாக்குதல்களின் போது ஒரு அமெரிக்க அதிகாரி கொல்லப்பட்டிருப்பதாகவும் கட்டளை தளபதியாக இவர் செயல்பட்டிருப்பதாகவும் 5க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தற்போது அமெரிக்க இராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் குர்திஸ்தான் பிரதேசத்திலும் நிலைமைகள் ஜோர்டானை போன்றுதான். ஈரான் ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச தாக்குதல்களினால் அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொல்லப்பட்டு வருகின்றார்கள். இருப்பினும் இவற்றை முழுமையாக அமெரிக்க
அரசாங்கம் மூடிமறைத்து வருகின்றது. 40 நாள் போரின் போதும் இவ்வாறு தான் அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொல்லப்பட்டார்கள். ஆனால் ஆரம்பத்தில் அமெரிக்கா இவற்றை ஒப்புக்கொள்ளவில்லை. பின்பு இந்த உயிரிழப்புகளை மறைப்பதற்காக அமெரிக்க அரசாங்கம் பல போலியான அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தது. அதாவது இவர்கள் பயிற்சியின் போது உயிரிழந்ததாகவும், விபத்தினால் உயிரிழந்ததாகவும், பலர் மாரடைப்பினால் உயிரிழந்திருப்பதாகவும், வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் பலர் உயிரிழந்திருப்பதாகவும் அமெரிக்க இராணுவம் அறிவித்திருந்தது. இவ்வாறு விபத்துக்கள் மூலமாகவும் மாரடைப்பின் மூலமாகவும் உயிரிழந்திருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுடைய எண்ணிக்கையானது கடந்த 3 மாதத்திற்குள்ளே 60ஐயும் தாண்டியுள்ளது. அதாவது இந்த 60க்கும் அதிகமான அதிகாரிகளும் சிப்பாய்களும் 40 நாள் போரின் போது ஈரானிய தாக்குதல்களினால் கொல்லப்பட்டவர்கள் தான். இருப்பினும் இவற்றை மூடி மறைப்பதற்காகவே அமெரிக்கா இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றது. இதனால் இதே போன்ற இனி வரக்கூடிய நாட்களில் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே பல அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் மாரடைப்பினாலும் விபத்துக்களினாலும் பயிற்சிகளின் போதும் உயிரிழந்துள்ளார்கள் என அமெரிக்க அரசாங்கம் போலியான அறிக்கைகளை அறிவிக்கும். அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட அவசர பாதுகாப்பு கூட்டத்தில் ஈரான் தொடர்பாக பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் போலியானவை, உறுதிப்படுத்தப்படாதவை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 40 நாள் போரின் போது அமெரிக்கா மேற்கொண்டிருந்த தாக்குதல்களில் ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் பெரிய அளவில் அளிக்கப்பட்டுள்ளது. ஈரானிடம் குறைந்த அளவிலான ஏவுகணை திறன்கள் மாத்திரமே காணப்படுகின்றன, குறைந்த எண்ணிக்கையிலான ஏவுகணைகள் மாத்திரமே காணப்படுகின்றது என அமெரிக்க இராணுவமும் அமெரிக்க உளவுத்துறையினரும் அறிக்கை ஒன்றை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் சமர்ப்பித்திருந்தார்கள். ஆனால் தற்போது ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் நவீன புதிய ஏவுகணைகளாக காணப்படுகின்றன. ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்களுடைய வீரியம் எந்த விதத்திலும் குறையவில்லை. இதனால் இந்த உளவுத்துறை அறிக்கைகளும் அமெரிக்க இராணுவத்தினுடைய அறிக்கைகளும் நம்பகத்தன்மையான அறிக்கைகள் அல்ல என்றும், இந்த அறிக்கைகளினால் டொனால்ட் ட்ரம்ப் திசை திருப்பப்பட்டுள்ளார் என்றும் தற்போது அமெரிக்க ஊடகங்களும் ஆய்வு நிறுவனங்களும் அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றன. மேலும் ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் இன்னும் சிறப்பாக இருப்பதாகவும், அதிகளவான ஏவுகணை களஞ்சிய சாலைகளில் ஈரானுக்கு தேவையான போதுமான ஏவுகணைகள் இருப்பதாகவும் தற்போது அமெரிக்க இராணுவமும் அமெரிக்க உளவுத்துறையினரும் மதிப்பிட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து நேற்றைய தினமும் நேற்றைக்கு முன்தினமும் ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பான மேலதிக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இதற்கமைவாக கத்தாரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான மிக முக்கியமான தளவாட மத்திய நிலையம் ஒன்று முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மேலும் இவற்றை உறுதி செய்யக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து குறித்த தளவாட மையத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது என்கின்ற தகவல்களும் வெளியிடப்பட்டிருந்தன. இதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான தளவாட மையத்தை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை பிரிவினுடைய முக்கியமான தளவாட மையமே அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல பில்லியன் டாலர்கள் இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இந்த தளவாட மையங்கள் இராணுவ கட்டளை தளங்களோடு இருக்கக்கூடிய தளவாட மையங்கள் அல்ல. ரகசியமான முறையில் பஹ்ரைன் இராணுவ கட்டளை தளங்கள் கர்ஹாமியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தளவாட மையங்களாகும். இவற்றை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டு தரைமட்டமாக்கியுள்ளது. அடுத்து ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்கா எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. மேலும் அமெரிக்காவினுடைய இந்த தரைவழி தாக்குதலுக்காக ஈரான் காத்துக் கொண்டிருக்கின்றது. நேற்று வெளியிட்ட காணொலியிலும் இவை தொடர்பான பல முக்கியமான தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரான் குவைத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்யும் என்றும், இதற்கான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் என்றும் ஈரானிய இராணுவ ஆய்வாளர்களில் ஒருவரான கான் அலிசதே அவர்கள் தெரிவித்தார். அதாவது குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளையும் கட்டளை தளபதிகளையும் அதிகளவான சிப்பாய்களையும் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அமெரிக்க தளங்களான கேம்ப் புஹரிங்கை இலக்கு வைத்தும் கேம்ப் அரிஃப்ஜான் பிரதேசத்தை இலக்கு வைத்துமே ஈரான் ஆரம்ப கட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த 2 தளங்களையும் ஆரம்பத்திலேயே கைப்பற்றுவதன் மூலமாக ஏனைய அமெரிக்க தளங்களையும் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட முடியும். மிக முக்கியமான அமெரிக்க அதிகாரிகளும் கட்டளை தளபதிகளும் குறித்த பிரதேசத்திலேயே நிலை கொண்டுள்ளார்கள். மேலும் இவர்களை ஈரான் பணைய கைதிகளாக பிடித்துக் கொள்ளும். இதைத் தொடர்ந்து குவைத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க இராணுவ தளங்களையும் ஈரான் முழுமையாக கைப்பற்றும் என குறித்த இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அதாவது ஆரம்ப கட்டமாக குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களை முழுமையாக கைப்பற்றுவதற்கே ஈரானிய இராணுவத்தினர் திட்டமிட்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெறப் போகின்றது. குறித்த தேர்தல் தொடர்பாக கடந்த மாதமே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இதற்கமைவாக கடந்த 3 தினங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நெசட் சபையானது பாராளுமன்றமானது கலைக்கப்பட்டது. இதனால் இன்னும் 100 நாட்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றுவிட வேண்டும். இதற்கமைவாகவே தற்போது நெட்டன்யாகுவும் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேலை திட்டங்களை அவசரமாக ஆரம்பித்துள்ளார். மேலும் இந்த பாராளுமன்ற தேர்தலின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான
தலைமையிலான புதிய பிரதமரும் தெரிவு செய்யப்படுவார். இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தற்போதைய ஆளுங்கட்சியான லிக்குட் கட்சியானது பிரதமர் வேட்பாளராக நெட்டன்யாகுவை தெரிவு செய்வதில் பின்வாங்குவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமர் நஃப்டல் பெனட்டினுடைய தலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து களமிறங்கப் போகின்றார்கள். ஹரேடி யூதர்களுடைய கட்சியும் எதிர்க்கட்சியினருக்கே தற்போது அதிகளவான ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதனால் ஆளுங்கட்சியான லிக்குட் கட்சியினுடைய ஆதிக்கம் குறைவடைந்து வருகின்றது. மேலும் நெட்டன்யாகுவை வைத்து லிக்குட் கட்சியினால் மீண்டும் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் மாறியுள்ளது. இதனால் லிக்குட் கட்சியினுடைய தலைவர்கள் கட்சி வட்டாரத்திற்குள்ளே ஒரு தேர்தல் ஒன்றை வாக்கெடுப்பு ஒன்றை நிகழ்த்தப் போகின்றார்கள். இந்த வாக்கெடுப்பின் மூலமாகவே கட்சியின் பிரதமர் வேட்பாளர் தெரிவு செய்யப்படுவார் என அறிவித்துள்ளார்கள். மேலும் குறித்த வாக்கெடுப்பிலே நெட்டன்யாகு வெற்றி பெறாவிட்டால் அடுத்த பிரதமர் வேட்பாளராக அவர் தெரிவு செய்யப்பட மாட்டார். இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு லிக்குட் கட்சியினுடைய தலைமைகளோடு நெட்டன்யாகு அவசர சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது லிக்குட் கட்சியினுடைய வாக்கெடுப்பையும் தேர்தல்களையும் நிறுத்துவதற்கான முன்மொழிவுகளை நெட்டன்யாகு முன்வைத்துள்ளார். அதாவது இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளே வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய நிலைமைகள் மோசமடைந்து வருகின்றன. ஈரான் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. நாங்களும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். விரைவில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவுகளுக்கு அமைவாக ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களில் நாங்களும் முழுமையாக பங்கு பற்றுவோம். எனவே இப்படியானதொரு நிலைமை ஏற்பட்டால் இஸ்ரேலுக்குள்ளே ஒரு பதற்றம் ஏற்படுத்தப்பட்டுவிடும். தற்போதைய பிரதமர் என்கின்ற வகையில் நான் பல வேலை திட்டங்களை இஸ்ரேலுக்குள்ளே மேற்கொள்ள வேண்டும். இதனால் இந்த சந்தர்ப்பத்தில் லிக்குட் கட்சிக்குள்ளே வாக்கெடுப்பை நிகழ்த்த முடியாது. மேலும் குறித்த வாக்கெடுப்புகளை முழுமையாக ரத்து செய்துவிட வேண்டும் என நெட்டன்யாகு முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளார். மேலும் குறித்த முன்மொழிவை லிக்குட் கட்சியினுடைய தலைவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு களமிறங்கினால், ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்தால் நெட்டன்யாகுவின் லிக்குட் கட்சிக்குள்ளே நடைபெறக்கூடிய தேர்தல் நடைபெறாது. இதனால் அடுத்த பிரதமர் வேட்பாளராக லிக்குட் கட்சியில் நெட்டன்யாகுவே தெரிவு செய்யப்படுவார். எனவே இதற்கமைவாகவே தற்போது நெட்டன்யாகு தந்திரமான காய்களை நகர்த்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு ஈரானும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் மாத்திரமே தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்கின்ற நிலைமை நெட்டன்யாகுவுக்கு ஏற்பட்டுள்ளது. அப்போது தான் லிக்குட் கட்சியானது தேர்தல்களை நடத்தாமல் நெட்டன்யாகுவையே பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பார்கள். எனவே இந்த தகவல்களிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை விரைவாக ஆரம்பிக்கப் போகின்றது என்பதனையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து ஈரானினுடைய ஆபரேஷன் தண்டர்போல்ட் தாக்குதல்களை அமெரிக்காவினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதனால் கத்தாரி அடிமைகளை பயன்படுத்தி தற்போது ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான முன்மொழிவுகளை அமெரிக்கா கத்தாரி அடிமைகள் மூலமாக முன்வைத்துள்ளது. அதாவது குறித்த முன்மொழிவுக்கு அமைவாக தற்காலிகமான யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும். அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல்களை நிறுத்துவார்கள். மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக பயணிப்பதற்கான 2 வழித்தடங்களை ஈரான் அவசரமாக 10 நாட்களுக்குள் உருவாக்கும். இதற்கமைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்படும் என குறித்த முன்மொழிவிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த முன்மொழிவு தொடர்பாக மசூத் பெஸெஷ்கியானினுடைய அரசாங்கம் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இந்த தடவை மசூத் பெஸெஷ்கியானினுடைய அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் எந்த ஒரு முயற்சியும் வெற்றியளிக்கப் போவதில்லை. அத்தோடு இந்த தற்காலிக யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானிய தலைமைகள் எந்த விதமான கருத்துக்களையும் முன்வைக்கவில்லை. நாங்கள் தற்போது போர்க்களத்தில் இருக்கின்றோம், போரினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று ஈரானிய தளபதிகள் பதில்களை வழங்கியுள்ளார்கள். அதாவது இந்த தற்காலிக யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஒரு மிகப்பெரிய பொறி என்பது ஈரானிய தலைமைகளுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் தான் இந்த கத்தாரி அடிமைகளுடைய ஒப்பந்தத்தை ஈரானிய இராணுவ தலைமைகள் கண்டுகொள்ளவில்லை. அத்தோடு இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் அடிமை அரபு தலைவர்களுக்கு அவசர செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளன. அதாவது இந்த வாரத்திற்குள்ளே யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தற்காலிக யுத்த நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தம் முடிக்கப்பட வேண்டும். ஈரான் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். இந்த வாரத்திற்குள்ளே ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வோம். இந்த தாக்குதலினால் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் போரானது விரிவடையும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அடிமை அரபு தலைவர்களுடைய நிர்வாகங்களுக்கு உத்தியோகபூர்வமாக செய்திகளை அனுப்பி வைத்துள்ளது. அடுத்து நள்ளிரவிலிருந்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஈரானுடைய துறைமுக பிரதேசங்களை இலக்கு வைத்தும் மேற்கு கடற்கரையோர பிரதேசங்களை இலக்கு வைத்தும் கஷம் தீவை இலக்கு வைத்தும் கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே நேரம் டப்ரிஸ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அமெரிக்காவுடைய இந்த உச்ச வான்வழி தாக்குதல்களினால் கிட்டத்தட்ட 18க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் இலக்கு வைத்தும் ராடர் கருவிகளை இலக்கு வைத்தும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்தும் இன்னும் ஒரு சில பாலங்களை இலக்கு வைத்துமே அமெரிக்கா இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது.
அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலைமையில் ஹர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஓமானு கர்ஹாமில் இருக்கக்கூடிய பகுதியில் அமெரிக்கா 2 எண்ணெய் கப்பல்களை நகர்த்துவதற்கு முயற்சி செய்தது. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய கடற்படையினர் குறித்த எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இதனால் தற்போது அந்த 2 எண்ணெய் கப்பல்களும் தீப்பற்றி எரிகின்றன, மேலும் மூழ்கப் போகின்றன. அதே போன்று ஈரான் அதிகாலையிலிருந்து குவைற்றுக்கு எதிராகவும் பஹ்ரைனுக்கு எதிராகவும் ஜோர்டானுக்கு எதிராகவும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. குவைற்றில் இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்புகளையும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதே போன்று பஹ்ரைனுக்குள்ளே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 5 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் குறித்த தாக்குதல் நடைபெற்ற இடங்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அதே போன்று ஜோர்டானிய அமெரிக்க தளத்திலே 3 வெடிப்புகள் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பஹ்ரைனினுடைய தலைநகரான மனாமாவிலே ஈரான் விசேட தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளும் கட்டளை தளபதிகளும் தற்போது மனாமாவினுடைய மத்திய பிரதேசத்தில் நிலை கொண்டிருப்பதாகவும் இவர்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஹோட்டல்களையும் விடுதிகளையும் இலக்கு வைத்து ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் மேலும் மனாமாவிலே இருக்கக்கூடிய சில ரகசியமான பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து தற்போது மனாமாவிலே ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் மனாமாவிலே இருந்து அதிகளவான முக்கியமான புள்ளிகளை அமெரிக்கா அவசரமாக வெளியேற்றி வருவதாகவும் சவுதி அரேபியாவினுடைய விமான கட்டளை தளங்களை நோக்கி இவர்களை நகர்த்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஈரான் தற்போதும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இவை தொடர்பான தகவல்களை அடுத்த காணொலியில் விரைவாக பதிவிடுகின்றேன். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.